வாழ்க வளமுடன். கவிதை எண் 11. குருவின் உதவி. தந்தை தாய் ஈருயிரும் ஒன்று சேர்ந்து தலைத்தொரு உடலாகி உலகில் வந்தேன். அந்த ஈருயிர் வினைகள் அறமோ மற்றோ அளித்த பதிவுகளெல்லாம் என் சொத்தாச்சு. இந்த அரும் பிறவியில் முன் வினை அறுத்து எல்லையில்லா மெய்ப்பொருளை அடைவதற்கு வந்த ஒரு உதவி குரு உயிரின் சேர்க்கை. வணங்கி குரு திருவடியை வாழ்த்தி வாழ்வோம். பொருள்: பெற்றோர்களின் ஒரு துளி விந்து நாத கலப்பே மனித உடல் தோன்ற காரணம். அவர்களது உயிர் சேர்க்கையால் தான் நாம் உருவாகியுள்ளோம். அவர்களது சொத்துக்கள் மட்டுமல்ல, அவர்களது வினை பதிவுகளையும் முதல் விதியாக்கி நமக்கு அளித்துள்ளனர். அவர்கள் அறமாகவும் வாழ்ந்திருக்கலாம், அறமல்லாமலும் வாழ்ந்திருக்கலாம். அத்தனை கரு மைய பதிவுகளையும் நமது சொத்தாக்கி இருக்கிறார்கள். அவர்களது முன்னோர்களின் பதிவுகளுடன் தங்கள் வாழ்க்கையில் பெற்ற நல்வினை தீவினை இரண்டையும் சேர்த்து சஞ்சித கர்ம வினை பதிவுகளாக்கி நமக்கு கொடுத்துள்ளார்கள். எத்தனை வகையான வியாதிகளை அனுபவித்தார்களோ, எத்தனை பேர் சபித்தார்களோ, எத்தனை பேர் வாழ்த்தினார்களோ, எத்தனை நிறைவேறாத ஆசைகளோ அத்தனையும் நம் சொத்தாகி உள்ளது என்பது தெரியாமலேயே வாழ்கின்றோம். தற்போது ஒரு விளைவை இன்பமாக அனுபவிக்கின்றோம் என்றால் முன்வினையின் நல்வினை பதிவு வெளியாகி உள்ளது. துன்பத்தை அனுபவிக்கின்றோம் என்றால் தீவினை பதிவு வெளியாகி உள்ளது. அரிது அரிது மானிடர் ஆவது அரிது என்கிறார்கள். அரிதானது மனித பிறவி. காரணம், 6வது அறிவு எனும் பகுத்தறிவை பெற்றவன் மனிதன். 6வது அறிவின் துணை கொண்டு முன்வினை பதிவுகளில் தீவினைகளை தன்னிலிருந்து நீக்கி கருமையத்தை தூய்மை செய்து கொள்ள முடியும். அப்படி கருமையம் தூய்மையானால் இனி பழி புரியாத தகமையும் ஏற்கனவே செய்த பழிச்செயல் பதிவுகளின் விளைவுகளை ஏற்றுக்கொள்ளும் வலிமையும் கிட்டும். அதற்கு எல்லையற்ற மெய்ப்பொருளாகிய தெய்வீகத்தை தன்னிலும் பிறவற்றிலும் உணரத்தக்க பேறு பெற வேண்டும். அத்தகைய இறை இணைப்பை பெற இரவா நிலை உணர்ந்து மற்றவருக்கும் உணர்த்தக்கூடிய குரு உயிரின் சேர்க்கையும் உபதேசமும் அவசியமாகிறது. இறை இணைப்பிற்காக நமக்கு உதவியாக வந்துள்ள குரு மகானின் அடியொற்றி வாழ்ந்து குருவை வணங்கியும் வாழ்த்தியும் வாழ்வோம். வாழ்க வளமுடன்.